ஆண்டவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நான் எதுலெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுல நின்று அவர் ஜெயிக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. விளங்குச்சுன்னா நீங்க அமைதியா இருந்திருக்க மாட்டீங்க. நான் எதுலெல்லாம் நின்று ஜெயிக்கணுமோ, சிம்பிளா சொல்லணும்னா என் எக்ஸாம் அவர் எழுதுறார். நீ திறன்கள், நான் ஜெயித்தேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க. வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் என்றால் அதுல எனக்கான நன்மையும் சத்துருவுக்கான கண்ணியும் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்கிறார் என்றால் நான் சொல்ற வார்த்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். எனக்கு வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் என்றால் அதுல எனக்கான நன்மையும் சத்துருவுக்கான கண்ணியும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 17வது அதிகாரத்திலே கர்த்தர் கொடுக்கிற நன்மையை சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்திலே 18வது வசனத்திலே கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை அனுபவிக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் அவசியமா இருக்கிறது. நம் தேவன் நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, நம் தேவன் ஜெயத்தை தருகிறவராயிருக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவருக்கு தோக்க தெரியாதுன்னு நம்புறவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் வெறுமையாக்கி வந்து எல்லாத்தையும் ஜெயித்தவரை தான் நாம் ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆமென் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறக்கிறார், வளர்றார், வாழ்றார். ஆனா எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே இருக்கிறார். அவர் எங்க கால வச்சாலும் ஜெயிக்கிறார். எந்த சோதனைனாலும் ஜெயிக்கிறார். எதுலையுமே தோற்கவில்லை. கடைசியில மரணம். பிசாசு பார்த்தா இதுலயாவது தோற்பார் இல்ல. மரணம் அவரை விழுங்குன்னு பார்த்தா மரணத்தை அவர் விழுங்கிட்டார். அப்படி விழுங்கிட்டு சீஷர்கள் வந்து பயப்படாதேங்கள் விழுங்கிட்டு சொல்றார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைப்பார். இல்ல என்ன பலன் அப்படின்னா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்றாரு தெரியுமா? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒரு தேவ பிள்ளையின் திடன் எதுல இருக்கு தெரியுமா? அவருடைய ஜெயத்தில் இருக்கிறது. யோபுவின் பலன் எதுல இருந்து தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதுல இருக்கிறது. அப்ப அவர்கிட்ட நான் ஜெயித்தேங்கிறார், நான் ஜெயித்தேன் அப்படிங்கிறார். என் ஜெயத்துல தான் உன் பலனே இருக்கு. ஆமென். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஹல்லேலூயா. ஜெயித்தவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எப்படி நம்மளை பலப்படுத்துவார் தெரியுமா? உலகம் சொல்ல நீ தோத்துருவ அப்படின்னு, ஆண்டவர் சொல்லுவார் நான் ஜெயித்தேன், நான் ஜெயித்தேன். பொதுவாகவே யாராவது வந்து நம்ம கிட்ட இப்படி நம்மளை பலப்படுத்துவாங்களா? நீ திடன் கொள், நான் ஜெயிச்சிருக்கிறேன் அப்படி பலப்படுத்த மாட்டாங்க. அது நமக்கு இன்னும் நீ ஜெயிச்சிட்டியா, அது நமக்கு இன்னும் பலவீனதப்படுத்தும். ஆனா ஆண்டவருடைய விசேஷம் என்ன அப்படின்னா, நான் எதுலெல்லாம் ஜெயிக்கணுமோ அதுல நின்று அவர் ஜெயிக்கிறார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. விளங்குச்சுன்னா நீங்க அமைதியா இருந்திருக்க மாட்டீங்க. நான் எதுலெல்லாம் நின்று ஜெயிக்கணுமோ, சிம்பிளா சொல்லணும்னா என் எக்ஸாம் அவர் எழுதுறார். நீ திடன் கொள், நான் ஜெயித்தேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல, என் ஆண்டவர் எனக்காய் ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், எனக்கு ஆகாரம் தருகிறவர் மாத்திரமல்ல,
எனக்கு அற்புதம் செய்கிறவர் மாத்திரமல்ல, என்னை ஜெயிக்க வைக்கிறவர். நம்புறவங்க மாத்திரம் ஆர்ப்பரிப்போடு சத்தமா சர்ச்சுக்குள்ள யாரும் சும்மா இருக்க கூடாது. Glory. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்துச்சாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் என்ன தெரியுமா? அவங்க அமைதியா இருக்க மாட்டாங்க. ஒரு ராஜா ஜெயிச்சிட்டு நாட்டுக்கு வரும்போது ஜனங்கள் அப்படி ஆர்ப்பரிப்பார்களாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் உள்ள இருக்கு, இவங்களெல்லாம் சபிக்க முடியாதுப்பா. அப்படி சபிக்க வாய் திறந்தாலும் ஆசீர்வாதமா தான் விழுது. இது சொல்றது யார் தெரியுமா? சபிக்க வந்த பிழையாம். ராஜாவின் ஜெய கம்பீரம் இருக்கிறது. அதன் அர்த்தம் என்ன? அவருடைய ஜெயத்தை பாடுகிறவர்கள் மேல் சாபம் விழாது, அவருடைய ஜெயத்தை கொண்டாடுகிறவர்கள் மேல் ஆசீர்வாதம் தான் தங்கும். Glory. Hallelujah. மோசே சொல்றாரு, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம், எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஹல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடி. Glory. எனக்கு நன்மை இருக்கு, எனக்கு தானியம் இருக்கிறது. ஆனா சத்துரு பக்கத்தில் இருக்கிறான். சத்துருவை ஜெயிக்காம இந்த தானியத்தை என்னால எப்படி சாப்பிட முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க முன்னாடி நல்ல இலை போட்டிருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்க சாப்பிட கை வைக்கும் போது உங்க கழுத்துல சத்துரு கத்திய வச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா சாப்பிடு இப்படி சொன்ன எப்படி இருக்கும்? இன்னைக்கு அநேகருக்கு வீட்டுல சொந்த வீடு இருந்தும் தூக்கம் இல்ல, அனுபவிக்க முடியல, நன்மை அனுபவிக்க முடியல, ஆகாரம் இருந்து சாப்பிட முடியல, நன்மை அனுபவிக்கும். தண்ணி பள்ளத்தாக்கு நிறைய தண்ணி இருக்கு, என்னால எடுத்து குடிக்க முடியலன்னா, வீடு நிறைய ஆகாரம் இருக்கு, என்னால எடுத்து சாப்பிட முடியலன்னா, இந்த உலகம் இன்னும் நம்மளை தளர பண்ணும். இந்த உலகம் இன்னும் நம்மளை தளர பண்ணும். இவங்க தேவ சமூகத்தில் இருந்ததுனால புறப்பட்டு வந்த சத்துருக்களுக்கு ஒரு எல்லையை போட்டு அங்கதான் நிக்க வச்சிருக்கிறார். இசைக்கியா பாருங்க, வியாதிப்பட்டு படுக்கையில் இருக்கிறார், ஒரு சைடோட படுத்து இருக்கிறார், ஒரு சைடோட படுத்து டோரை பார்த்துட்டே இருக்கிறார். இப்ப ஏசாயா உள்ள என்ட்ராகிறார். உள்ள என்ட்ரானதும், ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சனகரிப்புலாம் யுத்தம் பண்ண வரும்போது ஏசாயா மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை அவ்வளவு பலனா இருந்துச்சு, அவ்வளவு திடனா இருந்துச்சு. அதே போல ஏசாயாக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. ஏசாயா வரும்போது படுத்து ஒரு சைடோட படுத்து தன் படுக்கையில் படுத்து வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறார் எசேக்கியா. ஏசாயா உள்ள வந்ததும் இதே போல ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லுவார்னு பார்த்தா ஏசாயா சொல்றார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரிக்க போகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயா திரும்பும் போது வேதம் சொல்லுகிறது, எசேக்கியா அப்படியே சுவர்புறமாய் திரும்பி தன் படுக்கையிலிருந்து உடனே ஏசாயாவை கூப்பிடல, அப்படியே திரும்புறான். இந்த சைடு படுத்திருந்த எசேக்கியா, நான் நினைக்கிறேன் ஏசாயா இந்த வார்த்தையை சொன்னதும் பிரைஸ் எல்லாம் போட்டுட்டு ஏசாயாவை அனுப்பி விட்டுட்டு அப்படியே திரும்புறார். யார்கிட்ட தெரியுமா? கர்த்தர்ட்ட. திரும்பி, நான் உமக்கு முன்பாக, அவ்வளவுதான், வாயை திறந்து 2 வார்த்தை சொல்றதுக்குள்ள ஓன்னு அழுதுட்டார். ஏசாயா பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போது ஆண்டவர் கூப்பிடுறார், ஏசாயா இல்ல, திரும்பி போ, திரும்ப போ. என் பிள்ளை அழுதுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ முதல்ல என்ன சொல்லணும் தெரியுமா? 15-20 ரெண்டாவது சொல்லு. நீ முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை நான் பார்த்தேன்னு சொல்லு. நீ முதல்ல அவன்கிட்ட போய் சொல்லு, ஏசாயா நீ பக்கத்துல இருந்து பேசினல, ஆமா ஆண்டவரே, அவன் அழுதது உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் உள்ள அழுதுட்டு இருந்தான், நீ போறது வரை வெயிட் பண்ணிட்டு இருந்தான். நீ அந்த வீட்டு போனதும் அவன் என்கிட்ட அழுறான்பா, நீ அவன்கிட்ட போய் சொல்லு, உன் கண்ணீரை நான் கண்டேன். நான் தளரும் போது எங்கே இருக்கிறேன்? யார் பாதத்தில் இருக்கிறேன்? அன்னால் தன் புருஷன் வரும்போது அழுதுட்டு இருப்பாளாம். சில ஸ்திரீகள் அப்படி கிருபை பெற்றவங்க, 5 மணிக்கு புருஷன் வீட்டுக்கு வரானா 4:30 அழ ஆரம்பிப்பாங்க. ஆமே. அவரும் 10 பிள்ளைகளை பார்க்கலாம்
3:30 வரை மொபைலை பார்த்து 4:30 அழ ஆரம்பிப்பாங்க. 10 பிள்ளைகளை பார்க்கிலும் கண்ணீர் நிக்க மாட்டேங்குது. பார்த்தா நான் இன்னும் தளர்ந்து தானே போறேன். தேவ சமூகத்துல போனாள், இப்ப அழுறா. அப்படி முடிச்சிட்டு வாரா. பைபிள் சொல்லுகிறது, அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. நான் தளரும் போது எங்க இருக்கிறேன்? நான் கண்ணீர் சிந்தும் போது என் கண்ணே என்றவர், நான் பயந்து நடுங்கும் போது பயம் வேண்டாம் என்றவர், நான் உன்னோடு இருக்கின்றேன் என்றவர், நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரை பாத்தீங்களா? சீஷர்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கும் போது அந்த கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவர் ரொம்ப வியாகுலம் வந்துட்டு ஒரு தளர்ந்து போகிற நிலை வந்ததும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க இங்க இருங்க, நான் இப்ப வரேன் அப்படி சொல்லிட்டு அங்க போய் அப்பா கிட்ட போய் பேச போறார். முழங்கார் படியிட்டு, பிதாவே இந்த பாத்திரம் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஏன்னா அவர் ரொம்ப டயர்டாகிறார். இனி நடக்க போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது அவரால் தாங்க முடியல. அவர் தளரக்கூடிய டைம். பேதுரு, யோவான், யாக்கோபு, நீங்க இங்க விழித்திருங்க, நான் இப்ப வரேன் அப்படி சொல்லிட்டு போறார். தேவ பிள்ளைகளே, காலையில சண்டே கிளம்பி வரோம், உட்கார்றோம். நம்முடைய உள்ளான மனிதனுடைய நிலை எப்படி இருக்கிறது? சத்துரு மேற்கொள்ளுறானா? ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்கிறோம்னா நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கிறோம் அர்த்தம். ஜெபிக்க முடியலன்னா சத்துரு ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். பைபிள் சிம்பிளா நான் சொல்றேன், பைபிள் வாசிக்கணும்னு நினைக்கிறோம், வாசிக்கிறோம்னா நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். வாசிக்க முடியல, பைபிள் எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ பிரச்சனை, ஜெபத்துல உட்காரும் போதெல்லாம் எனக்கு பிரச்சனை. ஒன்னு போன் வருது, அல்லது யாரோ கூப்பிடுறாங்க, அல்லது எனக்கு ஏதோ ஒண்ணு வருதுன்னா சத்துரு நம்மளை ஜெயிச்சிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஊழியம் செய்கிறவர்களை பிள்ளைகளாகவும் மற்றவர்களை யாரோ ஆக்கவில்லை. இரத்தத்தால் எனக்கு என்ன விலை கொடுக்கப்பட்டதோ அதே விலை தான் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. என் ஆண்டவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவர் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை பேரையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி வைத்திருக்கிறார். ஆசாரியர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆராதனை செய்யணும். ராஜாக்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஆளுகை செய்யணும். இன்று அவரை ஆராதிக்கிறவர்கள் தான் நாளை அவரோடு கூட ஆளுகை செய்ய போகிறார்கள். ஹல்லேலூயா. தளராத மனிதன் இல்லை, சோர்ந்து போகாத மனிதன் இல்லை. ஆமென். நம்ம தளரும் போது எங்க போறோம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நாம தளரும் போது நம்ம கூட இருக்கிறவங்க தளருவாங்க. உடனே வீட்டு கதவை அடைச்சிட்டு அப்பான்னு ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. நீங்க யோசபாத்தா மாறலன்னா யோராம்களின் கதி என்ன? உங்க கூட தானே இருக்கிறாங்க. ஐயோ என்று அவர்கள் சொல்லும் போது வீட்டுக்கு வா, நம்ம ஜெபம் பண்ணு, உட்காரு, ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். சத்துருக்கு அங்கேயே எல்லையே போட்டுருவார். வெயிட் பண்ணு, என் பிள்ளை என்கிட்ட இருக்கிறான். தேவ பிள்ளைகளின் அடைக்கல பட்டணம் தேவனுடைய பாதம். ஹல்லேலூயா. அதனாலதான் தாவீது ஜெபிக்கிறார், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமல் இரும். இவர்களுக்கு இப்பொழுது தண்ணீர் வருகிறது, பலி செலுத்துகிறார்கள். ஏதோம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22 வசனங்களிலே பார்க்கிறோம். 21 பார்த்தோம், மோவாபியர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல்தரமானவர்களையும் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். 22வது வசனம். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. இனி நான் சொல்றதை கவனிங்க. யாருக்கு இந்த தண்ணி ரத்தம் போல் காணப்பட்டது? எல்லாருக்கும் அல்ல,
இந்த சைடுல நிக்கிறவங்களுக்கு, மோவாபியருக்கு இந்த சைடுல நிக்கிறவங்க இந்த தண்ணீரை குடிச்சு குடிச்சு தேங்க் பண்றாங்க. 7 நாள் தண்ணி இல்லாம இருந்தோம், கர்த்தாவே தாகத்துல செத்துருவோம் நினைச்சோம், எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணீர் தந்தீரே என்று சொல்லி இவர்கள் இங்கே பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது அதே தண்ணீர் மோவாபியர் கண்ணுக்கு எப்படி தெரியுது தெரியுமா? ரத்தம் போல, ரத்தம் போல. அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் என்றால் அதுல எனக்கான நன்மையும் சத்துருவுக்கான கண்ணியும் இருக்கிறது. ஹalleluya. கர்த்தர் எனக்கு ஒரு நன்மை செய்கிறார் என்றால் நான் சொல்ற வார்த்தை விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி ஆமென் சொல்லணும். எனக்கு வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கிரியை செய்கிறார் என்றால் அதுல எனக்கான நன்மையும் சத்துருவுக்கான கண்ணியும் இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி. அதனாலதான் லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம் 26வது வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆமா 26 வாசியுங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தி பிறக்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட. ஹalleluya, ஹalleluya. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் அதனுடைய 17-18 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஆனபடியினாலே நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தமானது. அடுத்த வார்த்தை வாசிங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. என் ஆண்டவர் யார் தெரியுமா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அதுக்கு மேல இருந்தா வாசித்துட்டு வரோம் 14 இருந்து. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியுடன் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது. அன்பா சொல்றேன், விசேஷமா பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்கிற பெற்றோருக்கு அன்பா சொல்றேன். அந்த பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருக்கா? அந்த பையன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா? ஆமென், ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவங்க எதுக்கு அழுறாங்களோ அதுக்கு தான் இவங்க அழ வேண்டி இருக்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் பிரித்தெடுத்திருக்கிறார். நீங்க பைபிள் பாருங்க, வருகை குறித்து சொல்லும் போதெல்லாம் 2 தானே சொல்றார். 2 பேர் படுத்திருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 பேர் வயல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, ஒரு ஆள் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 10 கன்னிகைகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். 5 பேர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், 5 பேர் கைவிடப்பட்டார்கள். வலதுபுறத்தில் ஒரு கூட்டம், இடதுபுறத்தில் ஒரு கூட்டம். வலதுபுறத்தில் இருக்கிற கூட்டத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார், இடதுபுறத்தில் இருக்கிற கூட்டத்தை தண்டிக்கிறார். அப்ப 2 கூட்டம் இருக்குல்ல, 2 டீம் இருக்குல்ல. நம்ம எந்த சைடுல இருக்கிறோம்? இருளில் இருந்த அந்தகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு ஆசாரிய கூட்டமாய், ராஜரிக ஆசாரிய கூட்டமாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். தேவன் நம்மை தமக்கென்று. இதுலதான் தேவனுடைய அன்பே தெரியுது. ஆமென். மல்கியா 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் நமக்கு ரொம்ப தெரிந்த வசனம். கடந்த நாளில் இந்த வார்த்தை என்னை ரொம்ப பாதித்த வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்? நம்ம எல்லாம் ஆண்டவர் அன்பை எதை வச்சு பார்க்கிறோம் தெரியுமா? உயர்வை வச்சு, பணத்தை வச்சு, ஆசீர்வாதத்தை வச்சு இப்படி பார்க்கிறோம். ஆண்டவருடைய அன்பை கொச்சப்படுத்த கூடாது. எங்களை நீர் எப்படி சிநேகித்தீர்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார்,
ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். யாக்கோபை நான் சிநேகித்தேன். அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? யாக்கோபே, உன்னை நான் தெரிந்தெடுத்தது உங்க வீட்டில் வேற யாரும் இல்லாததுனால அல்ல. உன் கையை நான் பிடிச்சது வேற கையே இல்லாததுனால அல்ல. நியாயப்படி பார்த்தா ஏசா கையை தான் நான் பிடிச்சிருக்கணும். ஆனா யாக்கோபே, நான் உன் கையை பிடிக்க காரணம் என்ன தெரியுமா? நான் உன்னை சிநேகித்தேன். நான் கேட்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் என்னை எப்படி ஆண்டவர் நேசிக்கிறீங்க சொல்லும் போது அவருடைய பதில், உன்னை விட வேற யாரும் இல்லைன்னு மட்டும் நினைக்காத. சபையே, ஒரு சத்தியத்தை சொல்லவா? நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளப்படுவதற்கான தகுதி என்ன தெரியுமா? அவர் நம்மேல் வைத்த அன்பு. இந்த இடத்துல என்னை விட நிற்பதற்கு தகுதி உள்ள ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் உண்டு. என்னை கர்த்தர் கையை பிடிச்சு நிக்க வச்சிருக்கிறார்னா அப்படி என்ன தகுதின்னு என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், நான் அவர் மேல் வைத்த அன்பல்ல, அவர் என் மேல் வைத்த அன்பு. நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன். எதனால? ஆண்டவர், நான் உன்னை நேசிக்கிறேன்பா. என்ன ஆண்டவர், அவங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுத்துரு, நான் உன்னை நேசிக்கிறேன்பா. ஏன்? ஏசா கை நல்லாதான், நல்ல கை, அது பலம் உள்ள கை. தகப்பனுக்கு ஏசாவை தான் ரொம்ப பிடிக்கும். 4 இடத்துக்கு போய் பழக்கப்பட்டவன் ஏசா. இந்த யாக்கோபு 4 சுவருக்குள்ள இருந்தவன். கம்பேர் பண்ணும் போது எல்லாத்துலயும் ஏசா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பான். ஏசா கையை நீட்டுறான், வேற ஆசீர்வாதமே இல்லையான்னு கை நீட்டி அழும்போது, நான் அதையும் பொருட்படுத்தாம யாக்கோபே, உன் கையை நான் பிடிக்கிறேன்னா நீ ஏசாவை விட மேன்மையானவன் ஆனதுனால அல்ல, நான் உன்னை சிநேகித்தேன். ஹல்லேலூயா. தாவீதின் சகோதரர்கள் எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. 7 பேர் வரிசையா நிக்கிறாங்க. எலியாபு கையை கொடுக்கிறான். சாமுவேல் ரெக்கமெண்ட் பண்றான். அப்பா எலியாவை பிடிச்சு ஃப்ரெண்ட்ல நிறுத்துறார். ஆண்டவர் கையை கொடுக்கவே இல்லை. நோ 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 நோ. 2வது நோ, 3வது நோ. நான் இவன் கையை பிடிக்க விரும்பல சாமுவேலே. இந்த வெறுத்தேன்னா ஏசா வாழவே அப்படி அல்ல. இந்த வெறுத்தேன் நேசித்தேங்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆவியானவர் அந்த வெளிச்சத்தை காட்டி சொல்ல வச்சிட்டு இருக்கிறார். அவனை சிநேகித்தேன், இவனை வெறுத்தேன் அப்படி தேவன் ஒரு சைடு இல்ல இல்ல. தேவன் அந்த 2 பேர்ல ஒருத்தனை தெரிந்தெடுத்தார். நான் அவனை நேசிக்கிறேங்கிறார். ஆண்டவருடைய அன்பை அழிந்து போகிற உலக காரியத்தை வச்சு பார்க்காதீங்க. அழியாத நித்திய ஜீவனை நான் அடைய என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். 7 பிள்ளைங்க வரிசையா வந்து நிக்கிறாங்க. 7 பேர் வரிசையா வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் வந்து சாமுவேல ஃபாஸ்டிங் இருக்க வச்சார். நீ ஃபாஸ்டிங் இரு. இல்லன்னா இவங்க தாவீது எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சாமுவேல, உனக்கு தெரியாது இந்த குடும்பத்தால இந்த தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டான்ல உனக்கு தெரியாது. இந்த சகோதரர்களால இந்த தாவீது எவ்வளவு கஷ்டப்பட்டான்ல நீ இரு சாமுவேலே, நீ சாப்பிடாத. நான் சாப்பிட மாட்டேன்ட்டார். வேற பிள்ளைங்க இல்லையா? ஒருவன் இருக்கிறான். தாவீது கொண்டு வரப்படுகிறான். அந்த மேய்ப்பனுடைய அழுக்கு வஸ்திரத்தை போட்டு ஆடுகள் எல்லாம் தூக்கி எடுத்த கை இப்படி வாரா. இப்படி வரும்போது ஆண்டவர் சொல்றார், இவன் தான். அதான் தாவீது சொல்றார், என் சத்துரு என்னிலும் பலவானா இருந்தான், ஆனால் நீர் என் மேல் பிரியமாயிருந்தபடி. ஆண்டவர் உங்க மேல, உங்க ஆண்டவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டா, ஆமா பாரு, நான் நேற்று சைக்கிள்ல போனேன், இன்னைக்கு பைக்ல, இப்படி எல்லாம் காட்டாதீங்க. இப்படிலாம் காட்டாதீங்க. ஆண்டவர் யாருன்னு கேட்கிறேன், பிளைட்ல போயிட்டு இருக்கிறான். அதெல்லாம் தேவன் கொடுக்கிற நம். எஸ் எஸ் சொல்லணும். என் குடும்பத்துல என்னதான் ரொம்ப பிடிக்கும். என் சொந்தத்துல எப்படி சொல்ற, என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார்.
என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். நல்ல கையை தட்டி ஹalleluya. உங்க தகுதி என்ன? அவர் என் மேல் வைத்த எழுதி வச்சுக்கோங்க. வீட்டுல போய் இதுலயே எழுதி வச்சிருக்கோங்க. எழுதி கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. அவர் உன்னை நேசித்ததுதான்ப்பா உன் தகுதி. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல தேவன். கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேற யாருமே இல்லையா உங்க வீட்டுல? உங்க குடும்பத்துல வேற யாரும், உங்க கூட படிச்சதுல வேற யாரும் கிடையாதோ? எத்தனை ஏசாக்கள் உண்டு தெரியுமா? பலமுள்ள ஏசாக்கள், தகப்பன் விரும்பினதை வேட்டையாடி கொண்டு வந்து கொடுக்கிற தகுதி உள்ள ஏசாக்கள். யாக்கோபுக்கு பாருங்க, அம்மா ஹெல்ப் பண்ணாதான் சாப்பாடு. ஒரு ஆடை பிடிச்சு அடிச்சு, ஏசாக்கு அப்படி கிடையாது. அவனே போறான் தகப்பனுக்காக பிரயாச காட்டில் அலைந்து திரிந்து வேட்டையாடி கொண்டு வருகிறான் தகப்பனுக்கு முன்னாக வைக்கிறதுக்கு. இவரு 4 சவருக்குள்ளேயே இருப்பாராம். எல்லாம் அவங்க அம்மாவே செஞ்சு கொடுக்கணுமா? கஷ்டப்படுறது ஒருத்தன், பிரயாசப்படுறது ஒருத்தன். அந்த இடத்தை தாண்டி எப்படி ஆண்டவரே நீங்க இந்த பூச்சிக்கு கையை பிடிச்சீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ கேட்டல எதனால, இப்ப எப்படிப்பா என்ன நேசிக்கிறீங்கன்னு? இப்படிதான்பா, இப்படிதான் நான் உன்னை நேசிக்கிறேன். நேசத்தை தெரிந்தெடுக்கல வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தா அந்த நேசத்தின் ஆழம், நீளம், அகலம், உயரம் எவ்வளவோ எவ்வளவோ உயர்ந்தது. உம் அன்பு அளவே இல்லாது. ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். யாத்திராகமம் 8வது வேகமா ஒரு 5 மேக்சிமம் 10 நிமிஷத்துல இந்த செய்தி நான் முடித்து ஜபிக்க விரும்புகிறேன். கொஞ்சம் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். நானே வாசிக்கிறேன். யாத்திராகமம் 8வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே கர்த்தர் சொல்லுகிறார், பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை நான் விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கு முன் ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டாக்கும்படி செய்வேன் என்று மோசையை கொண்டு கர்த்தர் பார்வோன்ட்டு பேசினார். அவருடைய ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க தெரியுமா? கோசேன் நாட்டிலே. இந்த கோசேன் அப்படின்னா என்ன? அப்படின்னா டிராயிங் நியர், இன்னும் நெருங்கி வா. என் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு நெருங்கி இருக்கிறாங்க. இந்த கோசேன் நாட்டிலே நமக்கு நன்றாய் தெரியும், யாக்கோபு யோசேப்பினிடத்திலே தன் குமாரர்கள் குடும்பத்தோடு வரும்போது தங்கி இருக்கும்படிக்கு யோசேப் இஸ்ரவேல் குடும்பம், அதாவது தன் தகப்பன் தன் சகோதரர்கள் எல்லாம் இருக்கும்படிக்கு ஏற்படுத்தின இடம்தான் கோசேன். எதுக்கு அங்க வச்சார் தெரியுமா? ஆதியாகமம் 45:10 சொல்லப்பட்டிருக்கிறது, நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசேன் நாட்டில் வாசம் பண்ணி என் சமீபத்தில் இருக்கலாம், என் பக்கத்தில் இருக்கணும். அவ்வளவுதான். கோசேன்னாலே பக்கத்துல, நெருங்கி வருதல். அப்போ ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கிறவர்களை கர்த்தர் எப்பொழுதுமே வேறு பிரிக்கிறார், விசேஷப்படுத்துகிறார். என் பக்கத்தில் இருக்கணும். அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 46:34 சொல்லப்பட்டிருக்கிறது. 46:28 கோசேன் நாட்டிலே தன்னை யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை தனக்கு முன். கோசேன் நெருங்குகிற அனுபவம் மாத்திரமல்ல, அவரை சந்திக்கிற இடம். அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கிற இடம் தான் கோசேன். அதுதான் நம்ம சமூகம், தேவ சமூகம். நெருங்கி அந்த கிருபாசன தண்டை நெருங்கும் அந்த திரைச்சீலை அவர் கிழித்திருக்கிற தன்னுடைய மாம்சமாகிய திரையை எதுக்குன்னா, நெருங்கி வா, நெருங்கி வா. அந்த இடத்துல யாக்கோபும் யோசேப்பும் சந்திக்கிறாங்க. அப்பாவும் பிள்ளையும் சந்திக்கிற இடம் கோசேன். இந்த உறவுல இருக்கிறவங்களை ஆண்டவர் விசேஷப்படுத்திட்டே இருப்பார், வித்தியாசப்படுத்திட்டே இருப்பார். அது மாத்திரமல்ல, 46:34 யோசேப்பு சொல்லுகிற தன் சகோதரர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, எங்கள் பிதாக்களை போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறுவயது முதல் இதுவரைக்கும் மெய்ப்பர்களாய். இதுதான் சொல்லணும், நீ கோசே நாட்டில் குடியிருக்கும்படி. இந்த வேர்டை நல்ல கவனிங்க.
ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். எகிப்தியருக்கு இந்த மேய்ப்பர்கள்னா யாரு? அருவருப்பானாங்க. இங்க பாரு, இந்த கோசேன்ல நீ குடியிருக்கணும்னா உன் அடையாளத்தை யாருக்காகவும் மாற்றக்கூடாது. கல்யாண வீட்டுல இன்னொரு அடையாளம், சர்ச்சில் அந்த அடையாளம் இருக்கக்கூடாது. நம்ம அவருடையவர்கள் என்று வெளிப்பட்டா 4 பேருக்கு நம்ம அருவருப்பா தான் தெரியும். யோசேப்பு இங்க பாரு, நீ கோசே நாட்டில் குடியிருக்கும்படிக்கு நீ மேய்ப்பன்னே சொல்லு. சிறுவயது முதல் நாங்க அப்படி எங்க பிதாக்களை போல. எகிப்துல வந்தது அடையாளத்தை மாற்றாத. நீ அடையாளத்தை மாத்தினா எகிப்துக்கு ஒத்தவனாய் மாறுவ. உனக்கு இந்த பிரசன்னம் கட்டாகும். இந்த சமீபத்தில் வருகிறது, நெருங்கி வருகிறது. இன்னைக்கு அநேகர் உலகத்துக்கு ஒத்தவர்களாய் தங்களை மாற்றிக்கொண்டது நிமித்தம் எங்க 1 hour டைம் பார்க்காம ஜெபம் பண்ண முடியுதா? எனக்கு பிரேயர் ஹார்டா இருக்குனாலே என்கிட்ட பிரசனம் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. கோசேனின் அனுபவம் என்ன? நீ பக்கத்தில் இரு, என்ன சந்திக்கலாம், அப்பா பிள்ளை உறவாடலாம். இன்னைக்கு மனிதர்களை அவங்க என்ன தப்பா பார்த்திடக்கூடாது. ஆமா, சில கடன் வாங்கி வர ஃபுல்லா போட்டு போவாங்க. ஏன்? இன்னொருத்தங்க கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரோ அப்படி போன என்ன? நான் இப்படி பைபிளை தூக்கிட்டு போறது 4 பேர் என்ன பார்த்து துப்புறானா துப்பட்டும். உலகம் உங்களை அருவருக்கிறது பெருசா, பரலோகம் உங்களை அருவருக்கிறது பெருசா? நீ கோசே நாட்டில் குடியிருக்கணும்னா அடையாளத்தை மாத்தாத, அடையாளத்தை மாத்தாத. நீ அவருடையவன். எந்த இடத்துல அதை வெளிப்படுத்துறதுக்கு உன் பார்வையில் அதை வெளிப்படுத்தணும், உன் வார்த்தையில் அதை வெளிப்படுத்தணும், உன் நடக்கையில் அதை வெளிப்படுத்தணும், உன் செயல்கள் அதை வெளிப்படுத்தணும். அவங்க திட்டினாங்க, நானும் திட்டுவேன். அவங்க எனக்கு விரோதமாய் திட்டம் போட்டாங்க, நானும் திட்டம் போடுவேன். இந்த அனுபவம் கட்டாயிரும். இந்த அனுபவம் கட்டாய். இன்னைக்கு அநேகர் பிரசனத்தை இழந்து இன்னைக்கு சர்ச்சில் இருந்து சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் சில சொல்லுவாங்க, அது என்னால 2.5 மணிக்கூர்ல அங்க வந்து இருக்க முடியாது. இங்க 2.5 மணிக்கூரே இருக்க முடியலன்னா அங்க வந்து. ஆமா, கோசேனின் அனுபவம் ஏன் நஷ்டமாச்சு? எகிப்துல எங்க இந்த பொல்லாத உலகத்திலே நமக்கான கோசேன் தான் அவர் சமூகம். பாரு, எகிப்தியருக்கு நீ அருவருப்பானவன், நீ உலகத்தார் அல்லன்றார். உலகம் என்ன பகைச்சதுன்னா உங்களையும் பகைக்கும். உலகம் உங்களை பகைச்சுன்னா நீங்க ஆச்சரியப்படாதீங்க. உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பகைத்தாயிற்று. ஆனா நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லவா, நான் எங்க இருக்கிறேனோ அங்கே நீங்களும் இருப்பீங்க. பிதா உங்களை கனப்படுத்துவார். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒவ்வொருவருக்காக நான் என்னை மாற்றிக்கொள்வேன் என்றால் என் வாழ்க்கையில இருப்போம், சர்ச்சுக்குள்ள இருப்போம், கனெக்ட் ஆக முடியாது. எகிப்துக்குள்ள ஒரு கோசேன், ஒரு கோசேன். நான் தங்கி இருக்கிற வீடு ஒரு கோசேன், நான் வந்து ஆராதிக்கிற இடம் ஒரு கோசேன். நான் எப்பவுமே அவர் பக்கத்திலே இருக்கணும். இது இந்த கன்ஃபர்மேஷன் இருக்கணும். சில பிள்ளைங்க பாருங்க, தூங்கும் போது தூக்கத்துல கை நீட்டி பார்ப்பாங்க, அம்மா அப்பா யாராவது பக்கத்துல இருக்காங்களா அப்படின்னு. அப்படி பக்கத்துல இல்ல உடனே எழும்பிடுவாங்க. அப்படிதான் இருக்கணும். இது நம்மில் தொடர்ந்தா ஆதியாகமம் 47:27 சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் எகிப்து தேசத்தில் உள்ள கோசே நாட்டில் குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பலுகி பெருகி கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அங்கே நிலங்களை கையாட்சி செய்துங்கிற வார்த்தைக்கு ஃப்ரூட்ஃபுல்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மொத்தத்தில் சொல்லணும்னா சாட்சி உள்ளவங்களா, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் பலத்திருந்தார்கள். பிரியமானவர்களே, அவர் சமீபத்தில் இருக்கணும்னா ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நான் எப்படி இருந்தா அவருக்கு பிடிக்கும்,
அப்படி இருக்க ஒப்பு கொடுங்க. அவ்வளவுதான். யாருக்காக உங்களை மாத்தாதீங்க, அவருக்காக என்ன வேணாலும் மாத்துங்க. 4 பேர் தப்பா பாக்குறாங்களா, பார்க்கட்டும். இன்னைக்கு நமக்கெல்லாம் இவங்க என்ன இப்படி பாக்குறாங்க, அவங்க இப்படி பாக்குறாங்க, இவங்க இப்படி பார்த்து என்னங்க. கொரோனா வந்தப்போ எத்தனை பேர் பார்த்தாங்க? நாங்களே போன்ல தான் ஜோம் பண்ணிட்டு வச்சோம். அவர் என்ன எப்படி பார்க்கிறார்? என் பிரியமே, நீ பூரணருவா என்னை பார்த்து அவர் ரசிக்கணும். என்ன நான் எப்படி இருக்கணும்னு நான் அவர் விரும்புறாரோ அப்படி நான் இருக்க என்ன ஒப்பு கொடுக்கணும். ஆமென். கர்த்தர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை வித்தியாசப்படுத்தி இருக்கிறார். ஜெயத்தை சுதந்திரிக்கணும்னா, நன்மையை அனுபவிக்கணும்னா, பக்கத்துல கோசேனின் அனுபவம், அவர் சமூகத்துல இன்னும் கிட்ட இன்னும் கிட்ட. கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. டெய்லி இதை வாஞ்சி, அதாவது நாளைக்கு ஒரு நாளை கர்த்தர் காண வைக்கிறாரா? ஆண்டவர் எப்படி, ஆண்டவர் நேற்று நான் உங்களுக்கும் எனக்கும் நான் எப்படி இருந்தானோ அதை விட ஒரு ஸ்டெப்பாவது இன்னைக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி இல்ல, முன்னாடி. இப்படி போயிட்டேன்னா மோவாபியனுக்கெல்லாம் எல்லை தான், உள்ள வர முடியாது. என் நன்மையெல்லாம் அவன் கண்ணுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? வித்தியாசமா தெரியும். அவன் பார்த்து குழம்பிட்டு இருப்பான், நான் அனுபவிச்சுட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உன் தானியம் சத்துருக்கு ஆகாரமா இருக்குன்னா பிரச்சனை உன்கிட்ட தானே இருக்கு. நெருங்கி வா. எகிப்திலே ஒரு கோசேன் உண்டு. இந்த பொல்லாத உலகத்திலே அவருடையவர்களுக்கென்று அவருடைய சமூகம் மாத்திரமே உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த. எத்தனை பேர் உண்மையாய் விரும்புறீங்க? என்னை நீங்க சத்துருவின் கூட்டத்தில் பார்க்க கூடாது, பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் நான் இருக்கணும். நெருங்கி அப்பா பிள்ளை சந்திக்கிற இடம் தான் கோசேன், அவர் சமூகம். அங்க 2 பேரும் சந்தித்த போது என்னாச்சு தெரியுமா? ரொம்ப நேரம் கட்டிப்பிடிச்சு அழுதாங்களா. யாக்கோபு யோசேப்பும் சந்தித்த போது ஆதியாகமம் 46:29 சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதன் மேல் ஏறி தன் தகப்பனாகிய இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம், அதான் அந்த கோசேனின் அனுபவம், டைம் போறது தெரியாது. வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். நஷ்டமாயிட்டுல, நீ உன் அடையாளத்தை மாத்தி எவ்வளவு மேன்மை இழந்திருக்க தெரியுமா? இன்னைக்கு உன் ஜெபம் 10 நிமிஷம் தாண்டுதா? பைபிள்ல ஒரு 10 வசனம் படிக்க முடியுதா? வெகு நேரம் அப்பா பிள்ளை சந்திக்கிற இடம். ஜீசஸ், ஆண்டவரே, நான் நஷ்டப்பட்டிருக்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் திரும்ப வேணும். அப்படி கேட்கிறவங்க மட்டும் 2 கைகளை நல்லா உயர்த்து ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. I love you Father. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் வேதனைப்படுத்தக்கூடாது. 4 பேர் என்ன அருவருப்பாவே பார்க்கட்டும், என்னவோ சொல்லட்டும். I love Jesus, I need Jesus. உங்க சமூகத்தில் வெகு நேரம் இன்னும் கிட்ட ஓ பாடுபட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன்
தகப்பனை, இரக்கமுள்ள தேவனை நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளிலே உங்க சமூகத்திலே ஆராதிக்கும்படி அழைத்து கொண்டு வந்த அன்புக்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்கள் மத்தியிலே தங்கியிருந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். எஸ் லார்ட், நீர் எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீர், விசேஷப்படுத்தி இருக்கிறீர். நாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கணும், உங்க கூட சந்திக்கிற நிலையில் இருக்கணும், உம்முடையவர்கள் என்கிற அடையாளத்திலேயே அறியப்படணும், உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரும் இன்னும் கிட்டி சேரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. வருகிற புதிய மாதம் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் உமக்குள்ளே கழிகோரும்படியாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்யும்படி செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. வெளியூர்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதியும், கிருபை உண்டாக பண்ணும். வல்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.